ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்க ஜேகே. இன்றைக்கு நாங்கள் இன்னொரு நாள் எங்களோட ரயரட் யூனிவர்சிட்டி கேம்பஸ் உள்ளுக்குள்ள, அதாவது உள்வளாகம் எங்களோட ஹாஸ்டல்ஸ் இருக்கிறதும் அதை மாதிரி எங்களோட உள்ளுக்குள்ள எங்களோட பழைய ஃபேக்கல்ட்டி இருக்கிற பார்க்க வந்திருக்கிறோம். வாங்க, இன்றைக்கு நாங்கள் எங்களோட கேம்பஸ் ஹாஸ்டல் எங்களோட உள்வளாகத்தை நாங்கள் உங்களுக்கு வடிவா சுத்தி காட்டுறோம். லெட்ஸ் கோ. நாங்கள் இப்போ நிற்கிற ஏரியா இது கேர்ள்ஸுக்குரிய ஹாஸ்டல் ஏரியா. அது நாங்கள் உள்ளுக்க போகல, கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஏரியா. அப்படி இதுக்கு எனக்கு பின்னிக்கிற கேர்ள் ஹாஸ்டல் ஏரியா. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு கேண்டீன் இருக்கு. இந்த கேண்டீன் என்ன சொல்லுவோம்டா, எங்களோட காமன் கேண்டீன் சொல்லுவோம். ஏன் அப்படி நாங்கள் சொல்றோம்னு சொன்னால், இங்கே கேர்ள்ஸும் பாய்ஸும் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்குள்ள எல்லா ஹாஸ்டலில் இருக்கிற எல்லா கேண்டீனுக்குள்ளேயும் நாங்கள் அப்படி சாப்பிட இயலாது. இந்த ஒரு கேண்டீனுக்கு மட்டும் கேர்ள்ஸும் பாய்ஸும் சாப்பிடலாம். இது எங்களோட கமன் கேண்டீன். அப்படியே நாங்கள் இனி போகிறது எங்களோட கோஸ்டல் ஏரியா, அங்கால இருக்க கோஸ்டல் ஏரியா போகிறோம். அங்கால போயிட்டு உங்களை காட்டுறோம். வாங்க. இப்ப நாங்கள் இருக்கிற ஏரியா என்னன்னு பார்த்தா, இது ஹாஸ்டல் ஏரியா தான். இது கேர்ள்ஸ் ஹாஸ்டல். இப்படி எங்களுக்கு பின்னால போனா ஃபுல்லாவே கேர்ள்ஸ் ஹாஸ்டல். அதாவது நாங்க வார பாதைன்ற இடக்கர பக்கம் இருக்கிற ஃபுல்லா கேர்ள்ஸ் ஹாஸ்டல். அப்படியே நாங்கள் இப்ப எழும்பி எங்க போறோம்டா, இப்படியே இப்பதான் நாங்கள் பாய்ஸ் ஹாஸ்டல் பக்கம் போறோம். எங்களோட அப்படியே வேமா ஃபாலோ பண்ணி வாங்க. இப்ப இதுலயும் ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இப்ப நான் இதுலயே நிக்கிறேன்டா. இப்ப பாய்ஸ் ஹாஸ்டல் பக்கம் இருக்கிறதுலயும் ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்கு, சிரசவி ஹாஸ்டல்னு சொல்லி. இது புதுசா கட்டின ஹாஸ்டல். இங்காலயும் ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் கொடுத்துருக்காங்க. கேர்ள்ஸுக்கு என்ன மாதிரின்னு சொன்னா, ரூம்ல கணக்கு பேர் இருக்க விட மாட்டாங்க, லிமிடெட் பர்சன் தான். அதால கேர்ள்ஸுக்கான ஹாஸ்டல் கூட. இந்த ஹாஸ்டலுக்கு பின்பக்கமே ஒரு இதே புது கோஸ்டல் இருக்கு. அதுதான் பண்டுல. அங்கதான் நாங்க இருக்கிறோம். அது நாங்க போன வீடியோல உங்களை காட்டியிருப்போம். இப்ப நாங்கள் போறது ஒரு நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர் அது மாதிரி தேர்ட் இயர் இருந்த ஹாஸ்டல். இப்ப நீங்கள் எங்களோட இப்படி வேகமா வந்தீங்கன்னு சொன்னா போயிட்டு ஒரு நல்ல ஒரு வடிவா காட்டுவோம். வாங்க போயிட்டு என்ன ஹாஸ்டல்னு பேர் சொல்றேன். அப்படியே நீங்க பார்க்க போற ஹாஸ்டல் தான் துட்டஹைமுனு ஹாஸ்டல். இதுதான் நாங்கள் வந்தோம் ஃபர்ஸ்ட் இயர்ல. நாங்க முதல்ல யூனிவர்சிட்டி வரைக்கும் கொண்டு வந்து இஞ்சான் விட்டவங்க. அது மாதிரி தேர்ட் இயர்ல இஞ்சான் இருந்து நாங்கள். உள்ளுக்கே கேண்டீனும் இருக்கு, எல்லா வசதியிலும் இருக்கு. ஒரு நல்ல எங்களுக்கு வந்தோடனே பழகின நல்ல ஹாஸ்டல்ண்டா துட்டஹைமுனு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற ஏரியா துட்டஹைமுனுக்கு முன்னுக்கு இருக்கிற பெஞ்ச் ஏரியா. இது முக்கியமா என்னத்துக்குண்டா, பொடியெல்லாம் இருக்கிற எல்லாருக்கும் இதுக்கு சரியா உதவும் இந்த பெஞ்ச் ஏரியா. மோஸ்ட் யூனிவர்சிட்டியில வைஃபை ஈவினிங் டைம் அப்படின்னா வைஃபை சரியா, நெட்ஒர்க் எல்லாம் சரியா நைஸா இருக்கும். ஒருத்தருக்கும் கோல் கதைக்கு இயலாது, சரியான சிக்னல் பிரச்சனை இருக்கும். அப்படியான நேரத்துல நாங்கள் இதுல வந்திருந்துதான் எல்லாரும் இருந்து போன் கதைப்போம். வேண்டிய ஆக்களோட போன் கதைக்கிற சரி. இதால நாங்க இருக்க இதால எதிரே ஒரு ரோட் போகுது. அது அப்படியே அப்ளைட் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி போகுது. இதால போற பிள்ளைகள் ஹாஸ்டலுக்கும் போகலாம். இந்த ரோட்டால போய் இதுல இருந்தோண்டு போன் காய்க்கிறது, இதால போற பிள்ளைகளை பார்த்து சைட் அடிக்கிறேன்னு சொல்லி பொடிகள்னு ஒரு சென்டிமெண்டான ஏரியா. அப்படியே நாங்கள் நீ எங்க போகிறோம்னு சொன்னா, எங்களுக்குன்னு சொல்லி ஒரு கேண்டீன் இருக்குன்னு சொன்னேன் துட்டஹைமுன்னு உள்ள. இப்ப நாங்க நிக்கிற ஏரியா நான் முதலே சொன்ன அந்த எங்களோட துட்ட கேண்டீன் இப்ப இன்றைக்கு க்ளோஸா இருக்கக்கூடிய நாங்க உள்ளுக்க போகலாது. இன்றைக்கு பூட்டி இருக்கு. இது பெரிய ஒரு கேண்டீன். அண்டளவா ஒரு ஓரளவுக்கு கூட பேர் இருந்து சாப்பிடக்கூடிய கேண்டீன். எல்லா வசதியும் இருக்கும், சாப்பாடும் பரவாயில்ல நல்லா இருக்கும்.
அப்படியே நாங்கள் நீ போகிற ஏரியா வந்து எங்களோட பழைய கொஸ்டல் அங்கால 2 கொஸ்டல் இருக்கு. அந்த கொஸ்டலுக்கு நாங்கள் போகிறோம். இப்போ நாங்கள் நிற்கிறதும் ஒரு கொஸ்டல் ஏரியா தான். இதுக்கும் ரோட்டுண்ட இடக்கை பக்கம் தான் இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான அந்த ரோட்ல 2 பக்கமுமே கல்லுகளா நிரப்பி ஒரு அழகான வியூ கொண்டு வச்சு செஞ்சிருக்காங்க. அந்த மரங்கள் எல்லாம் இருக்கத்தக்கன மாதிரி ஒரு அழகா இருக்குது. இது ஒரு கொஸ்டல் ஏரியா தான். அப்படியே வாங்க நாங்கள் எங்களோட பழைய கொஸ்டலுக்கு போவோம். இதுல இருக்கிறது வந்து ஒரு எங்களோட ஹாஸ்டல்ல பார்க்கிங் ஏரியா. ஒவ்வொரு ஹாஸ்டலுக்குமே பாய்ஸ் ஹாஸ்டலுக்கும் மினிமம் அட்லீஸ்ட் ஒரு பார்க்கிங் ஏரியாவது இருக்கும். சரி, இப்போ நாங்கள் வந்திருக்கிற வந்து இப்போ பழைய ஹாஸ்டல். ஏன் பழைய ஹாஸ்டல் சொல்கிறோம் என்றால், இப்போ கேம்பஸ் வாங்கின காலத்திலேயே கட்டின ஹாஸ்டல் இது சொல்லியிருக்கிறோம். அப்போ இதில் எனக்கு பின்னுக்கு இருக்கிறது வந்து மகாசேன ஹாஸ்டல். அது மாதிரி இப்படி இந்தியாவில் வந்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கிறது வந்து தேவநம்பிய தீசா ஹாஸ்டல். இதுகள் வந்து அளவில் கொஞ்சம் சிறிய ஹாஸ்டல், மற்ற அளவில் இருக்குல்ல. இதுக்குள்ளேயே நாங்கள் இருந்திருக்கிறோம். செகண்ட் இயரில் நாங்கள் இந்தியா இருந்து நாங்கள் இப்போ 4th இயரில் புது ஹாஸ்டலுக்கு இருக்கிறோம். இப்போ நாங்கள் நிற்கிற பாதை வந்து எங்களோட பழைய ஃபேக்கல்ட்டிக்கு போகிற பாதை. இப்போ நாங்கள் பழைய ஃபேக்கல்ட்டிக்கு போகிறோம். வாங்க. இப்போ நீங்கள் என்னோட வந்து விரைக்கல இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சைடில் இருக்கிற ஏரியா எல்லாம் அந்த இயற்கையாகவே அமைஞ்ச ஏரியாவாக இருக்கும். மலைகள், கல்லுகள், சின்ன சின்ன மலை உடைஞ்ச கல்லுகள், அப்படி மரங்கள் எல்லாம் இருக்கும். இது இங்கே கொண்டு வந்து பறிஞ்சதில்லை. இது மலை ஏரியா. இது இங்கேயே வட்டின கல்லுகள் இங்கே எல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு இயற்கையோட சேர்ந்து ஒரு அழகா இருக்கும் இப்படியான காட்சிகள். அப்படியே நாங்கள் ஃபேக்கல்ட்டிக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு குட்டியாக ஒரு கேண்டீன் ஏரியா இருக்குது. இதை வந்து எங்களோட ஃபேக்கல்ட்டி கேண்டீன்னு சொல்லுவோம். இதில் நாங்கள் அந்த லெக்சர்ஸ் வரைக்குள்ள வந்து போய்க்குள்ள நாங்கள் அந்த வந்து சாப்பிட்ற ஏரியா. அப்படியே நாங்கள் வாங்க எங்களோட ஃபேக்கல்ட்டிக்கு போவோம். இப்போ நாங்கள் எங்களோட பழைய ஃபேக்கல்ட்டிக்குள்ள என்டர் ஆகிட்டோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் எங்களோட பழைய ஃபேக்கல்ட்டின்ற சென்டரில் போயிட்டு எங்களை ஃபேக்கல்ட்டியை பற்றி சொல்கிறோம். இப்போ நாங்கள் நிற்கிற ஏரியா வந்து எங்களோட பழைய ஃபேக்கல்ட்டின்ற ஒரு சின்ன குட்டி முத்த மாதிரி அந்த ஏரியாவில் நிற்கிறோம். எங்களோட டெக்னாலஜி ஃபேக்கல்ட்டி வந்து அப்ளைட் சயின்ஸுக்குள்ள 2017ஆம் ஆண்டு டெக்னாலஜி ப்ரோக்ராம்ன்ற ஒரு ப்ரோக்ராமுக்குள்ள துவங்கி எங்களுக்கு ஒரு செப்பரேட்டாக பில்டிங் வந்து இதில் வந்து ஒரு ஃபேக்கல்ட்டி மாதிரி இயங்கினாங்க. இப்போ இந்த ஃபேக்கல்ட்டியில் வந்து எங்களோட ஃபேக்கல்ட்டியில் பிஎஸ்டி, இடி, அதை மாதிரி ஐசிடி என்ற 3 பிரிவு இருக்குது. இதில் எங்களோட ஃபேக்கல்ட்டிக்கு மொத்தத்தில் ஒரு 3 ஃப்ளோர் இருக்கிற மாதிரி ஒரு பில்டிங் தந்தாங்க. அதில் எங்களுக்கு அப்போ வசதிகள் கொஞ்சம் குறைவே. கனவேர் படிக்கிற ஏரியாவில் கொஞ்சம் லேப் வசதிகள், மற்றது கிளாஸ் ரூம் வசதிகள் எல்லாம் காணவே இருந்தது. இப்போ எங்களுக்கு புது பில்டிங்கில் வந்தோன்னா அங்கே எல்லா வசதியும் இருக்குது. இப்போ இதில் நாங்கள் படிக்கல எங்களுக்கு சரியா இக்கட்டான சூழ்நிலைமையெல்லாம் எங்களுக்கு படிப்புகள், லேப்ஸ் வசதி எல்லாம் நடந்தது. இப்போ நான் உங்களுக்கு இந்த பில்டிங்கை காட்டுறேன் பாருங்க, இந்த சைஸா இருக்கு. அப்போ இது சுமாராக ஒரு 4 வருஷம், 2012 சொன்னா 2018, 19 வச், 20 வச், அப்படி ஒரு 5 வருஷம் இங்கே 5 வச் இங்கே படிச்சது. இப்போ அது எங்களுக்கு பிறகு வர வச்சான் அந்த புது ஃபேக்கல்ட்டியில் படிக்குது. அப்போ அவ்வளோ பட்ச் மாணவர்களும் இங்கே படிச்சு தான் பாஸ் அவுட் ஆயினவன். இல்லை இப்படி நின்று காணேன், இப்படி நீங்க இப்படி என்ன இப்படி காட்டலாம் இங்கே.
எங்கள் டெக்னாலஜி ஃபேக்கல்ட்டியில் எங்களோட இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் 2 கோர்ஸ் இருக்கும். ஒன்று WT எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, அதே மாதிரி MDT மெட்டீரியல் டெக்னாலஜி. இப்போ நாங்கள் மெட்டீரியல் டெக்னாலஜி படிக்கிறோம். இது எங்களோட டிபார்ட்மெண்ட், இது எங்களோட பழைய டிபார்ட்மெண்ட். இது எங்களோட டிபார்ட்மெண்ட்டும் லேப்பும் கூட. என்னென்னு சொன்னால் அந்த டைமில் எங்களுக்கு வசதிகள் குறைவாக இருந்தால் டிபார்ட்மெண்ட் லேப்பை ஒன்றா வச்சிருந்தவன். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் செப்பரேட்டாக ஒவ்வொரு சைடில் ஒரு லேப் இருக்குது. இந்த லேப்புன்ற பேர் வந்து பைலட் பிளான்னு சொல்லுவாங்க. இங்கே செராமிக் சம்பந்தமான நாங்கள் படிக்கிறதுல செராமிக் மெட்ராலஜி பொலிமரன் இருக்குது. செராமிக் சம்பந்தமான டெஸ்ட்டுகள் செய்கிற இடம் இது. அப்படியே இது தாண்டி நாங்கள் போகிற இடம் வந்து இப்போ இந்த இதில் இருக்க பில்டிங் வந்து இப்போ கட்டி கொண்டு வந்தவங்க. இப்போ எங்களுக்கு படிக்கிற கொண்டு செப்பரேட்டாக ஒரு இடம் இல்லை. இப்போ இந்த பில்டிங்லேயே எங்களுக்கு சும்மா கதிரையெல்லாம் போட்டு வைஃபை கனெக்ஷன் தந்து லைட் போட்டு தந்து படிக்கிறக்கான வசதிகள் செஞ்சவன். அப்போ அதுக்குள்ள கரெக்ட் பேர் படிக்க வேண்டிய நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் போகுது, அந்த டான்ஸுகள் அதுகள் செய்கிற எல்லாம் போகுது. அப்போ நாங்கள் அதுக்குள்ளே போகலாது. இப்போ நாங்கள் நிற்கிற ஏரியா வந்து அப்ளைட் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டிக்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு பின்னால் இருக்கிற பில்டிங் அப்ளைட் சயின்ஸ் கரெக்ட் ஒரு லெபோரட்டரி. இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் மெயின் பில்டிங் லெக்ஸஹோல் முன்னுகளாண்டு கதைக்க போகிறோம். அப்படியே நீங்கள் பார்த்துட்டு வாங்க, நான் போகிறேன். இப்போ நாங்கள் நிற்கிற ஏரியா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங் முன்னுக்கு நிற்கிறோம். இதுதான் அவங்களோட அப்ளைட் சயின்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஏரியா. இங்கே வந்து 3 வருஷ கோர்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே ஜிபிஏ கூட எடுக்கிறாங்க வந்து அடிஷனலாக வந்து ஒரு இயர் கூட வந்து படிக்கலாம், ஸ்பெஷல் எடுக்கலாம். இங்கே பார்க்க போனால் ஒன்று ஐசிடி சம்மந்தமான படிப்பு இருக்குது, அது மாதிரி இந்த சூலோஜி சம்மந்தமான படிப்பு இருக்குது, அதை விட இன்னும் இருக்குது கூட. இப்போ எங்களுக்கு அவ்வளோ விஷயம் தெரியாது. இப்போ இங்கே படிக்கிறார்கள், இங்கே படிக்க விரும்புகிறார்கள், இங்கே படிக்க வாரார்கள், இங்கே தமிழாக்கள் கணக்கு பேர் படிக்கணும். இப்போ அவையை தொடர்பு கொள்கிற மூலம் நீங்கள் என்ன விஷயம் என்று கேட்டு இங்கே நீங்கள் படித்து கொள்ளலாம். இதுக்கால போய் அதை கேட்குற நல்லா இருக்கு. சரியா? இப்போ எனக்கு பின்னுக்கு இருக்கிற பில்டிங் வந்து அப்ளைட் சயின்ஸுன்ற லெக்சர் பில்டிங். அதுக்குள்ளே வந்து இயற்கையான சம்மந்த விஷயம் எல்லாம் இருக்குது. நாங்கள் உள்ளுக்க போகலாது, அது நாங்கள் உங்களுக்கு காட்டல. நாங்கள் உங்களுக்கு இதுதான் லெக்சர்ஸ் ஏரியான்னு காட்டுறோம். இப்போ நான் இருந்து கேட்குற இடம் என்னன்னு சொன்னால், இந்த லெக்சர்ஸ் டைமில் இன்டர்வல் டைம் வரும், அதை மாதிரி இப்போ ஈவினிங் டைமில் வந்திருந்து இதில் நான் கதைக்கிற ஏரியா. சரி, இப்படியே நாங்கள் நிச்ச இடத்துக்கு போவோம். இப்போ நாங்கள் வந்திருக்க ஏரியா வந்து லைப்ரரி, அப்ளைட் சயின்ஸ் லைப்ரரி. இப்படி நான் அப்ளைட் சயின்ஸ் லைப்ரரி போகிறேன். கமான். இப்போ நாங்கள் லைப்ரரிக்கு வந்துட்டோம். இது எங்களோட பழைய ஃபேக்கல்ட்டி இங்கே இயங்கல. எங்களுக்கு 2nd ஃப்ளோரில் ஒரு இடம் ஒன்று வந்து டெக்னாலஜி லைப்ரரி இயங்குறதுக்கு அப்ளைட் சயின்ஸ் உதவி செஞ்சது. இங்கே தான் நாங்களும் எங்களோட பழைய இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முதல்லாம் இங்கே புக் எடுத்து எங்களோட லேப் வசதிகள், அந்த கம்ப்யூட்டர் லேப்புகள் வந்து இங்கே நாங்கள் எங்களோட என்ன சொல்கிறது, இப்போ கம்ப்யூட்டர் லேப்னு சொன்னால் நாங்கள் வந்து எங்களோட தேவையுள்ளதுன்ற லைப்ரரியில் இருக்கும் தானே, அதெல்லாம் இந்த 2nd ஃப்ளோரில் எங்களுக்கு இடம் தந்தாங்க. அதே மாதிரி இவன் லைப்ரரியும் அதுக்கு இயங்கினது. இப்போ நாங்கள் அங்கால போகிறோம். நீங்கள் அந்த லைப்ரரி ஒருக்கா நாங்கள் வடிவாக காட்டுறோம் பாருங்க. இப்போ எங்களுக்கு பின்னுக்கு இருக்கிறது ஒரு லேப் தான். நாங்கள் இங்கே படிக்கல, இங்கேயும் வந்து லேப் ப்ராக்டிக்கல் செஞ்சுருக்கோம். அந்த யூடிஎம் மிஷின் சொல்லி அந்த
சென்ஸ் டெஸ்ட் செஞ்சுருக்கிறோம். அது மாதிரி இப்படி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அப்ளைட் சயின்ஸின் கேண்டீன் ஏரியா. இந்த கேண்டீன் ஏரியாவில் வந்து விளையாடக்கூடிய வசதிகள், கரம் விளையாடலாம், டேபிள் டென்னிஸ் விளையாடலாம். அது மாதிரி மேலே படிக்கிற ஏரியா இருக்குது, அதில் கேண்டீன் சாப்பிட்ற ஏரியாவும் இருக்குது. இவ்வளவு தான் எங்களோட உள்ளுக்கு இருக்கிற எல்லாமே. உள்ளுக்கு இருக்கிற இடங்களெல்லாம் சுற்றி காட்டிட்டோம். இப்போ நாங்கள் முடிக்க வேண்டிய நேரம். சரி, இப்போ நாங்கள் அந்த வீடியோண்ட எண்பாட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்னு சொன்னால், இப்போ இங்கே டேரக்ட் யூனிவர்சிட்டிக்கு மேனேஜ்மெண்ட் படிக்க வராங்களோ, அதை மாதிரி இங்கே அப்ளைட் சயின்ஸ் படிக்க வராங்களோ, அது மாதிரி டெக்னாலஜி படிக்கிற வராங்களோ, நீங்கள் தாராளமாக இங்கே வரலாம். அது மாதிரி நீங்கள் கனவே நெஞ்சு ஒன்றைக்கணும் இங்கே தமிழாக்கள் படிக்கிற இல்லை தனியாக சிங்களாக்கள்னு சொல்லி அப்படி இல்லை. இங்கே எப்படி சொல்கிறது, நீங்கள் யோசிக்கிறோட கனாக்கள் தமிழாக்கள் இங்கே படிக்கணும். இப்போ நீங்கள் உங்களுக்கு எதுவும் தேவையல் வேணுமென்று சொன்னால் நீங்கள் இருக்க தமிழாக்களை கண்டெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணுற மூலமாக நீங்கள் இங்கே இருக்க தமிழாக்களை கண்டெக்ட் பண்ணி உங்களோட எந்தெந்த தேவைக்கு என்னென்ன இதுக்கு துறைக்கு வர போகிறீங்களோ அவை தொடர்ந்து நீங்கள் கதைச்சு அதுக்கு தேவையான ஒரு விஷயங்களை பெற்றுக்கொண்டு நீங்கள் விரை கிளைஞ்சு ஒரு கிளியர் ஐடியாவோட வரலாம். இது ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருக்கிறபடியா எல்லா இடத்துக்கும் டக்குன்னு ட்ராவல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இப்போ நாங்கள் இந்த செஷனுக்கு சைனிங் ஓப்பன் பண்ண போகிறோம். டாட்டா பாய் பாய். நான் உங்கள் ஜேகே, இது உங்களோட ஜேகே ஸ்குவாட்.